வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகை சொல்லை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தொகை சொல்ல வந்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த தொகை சொற்களை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து தொகை சொற்கள்னால் என்னென்னா ஒன்று, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே மாதிரியான கூறுற சொற்கள் தான் வந்து தொகை சொற்கள். ஒரே மாதிரியான இப்போ மா, பலா, வாழை, ஸோ இந்த மாதிரி முக்கணிகள் அப்படின்னா மா, பலா, வாழை. தமிழ்னா இயல், இசை, நாடகம். ஸோ இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொகை சொற்கள்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறது ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டிருக்கேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க தொகை சொற்கள் பார்க்கலாம். கனிகளுள் எவற்றை முக்கணி என்று குறிப்பிடுகிறோம் அப்படின்னா மா, பலா, வாழை. முக்கணி அப்படின்னா எதை குறிக்கிறது? மா, பலா, வாழை. முக்கணி என்பது தொகை சொல். தொகை அப்படின்னா என்னென்னா சொல்லுக்கு, தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பெயர். ஓகேங்களா? தொகை என்னும் சொல்லுக்கு என்னென்னு அர்த்தம்? தொகுத்தல் அப்படின்னு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் குரூப் 2ல் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தொகை என்னும் சொல்லுக்கு கீழ்கண்டவற்றில் எது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா தொகை என்னும் சொல்லுக்கு என்னென்ன பொருள்? தொகுத்தல் அப்படின்னு சொல்லி பொருள். சில தொகை சொற்கள் விரித்து காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருவினைனா நல்வினை, தீவினை. அதே மாதிரி தன்வினை, பிறவினை. ஓகேங்களா? ஸோ நல்வினை, தீவினை அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. தன்வினை, பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. இதில் கீழ்கண்டவற்றில் இதில் 3 மட்டும் கொடுத்துட்டு, அதாவது இது 2 கொடுத்துட்டு மூணாவதாக ஒன்று கொடுத்து கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னா அது மேக்ஸிமம் இருவினைகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? இரு திணைகள் பார்த்திங்கன்னா உயர்திணை, அக்ரிணை, அகத்திணை, புறத்திணை அப்படின்னு சொல்லிட்டு திணைகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இது வேணால் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்று வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது இது கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முப்பால், அறம், பொருள், இன்பம், வீடுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னா நம்ம யோசிப்போம். அறம், பொருள், இன்பம், வீடு 4மே முக்கியம் தானே. இதில் எது முக்கியமானது? அதாவது முப்பால்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? முப்பால் அப்படின்லாம் அதில் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்றத கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்றது மூவிடம். மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது என்ன சொல்லலாம்? நாற்றிசைகள். நானிலம் அப்படின்றது வந்து நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் வந்து என்ன பண்ணிருப்பார்? ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணால் குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல் அப்படின்றதோட நிறுத்தியிருப்பார். ஸோ அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? நானிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது என்னது? ஐந்திணை. ஐம்பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்றது வந்து ஐம்பால். ஐம்புலன் பாருங்களேன், தொடு உணர்வு, தொட்டா உணர்றோம்ல, அது உண்ணல் சாப்பிட்றது, உயிர்த்தல் அதாவது சுவாசிக்கிறது, காணல் அப்படின்னா பார்க்கறது, கேட்டல் அப்படின்னா காதால் கேட்கறது. ஸோ இது 5மே 5 புலன்கள். சப்போஸ் இது 3 கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பால் அப்படின்னு பலார்பால் அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னா பலார்பால் அப்படின்றதான் பொருந்தாதது. ஓகேங்களா? ஐம்பொறி என்னென்னது? மெய், வாய், மூக்கு, கண், செவி. ஸோ இது என்ன சொல்லலாம்? ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பழைய புத்தகத்தில் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தொகை சொற்கள் அப்படின்னா இதில் எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. மற்ற இடத்துல தொகை சொற்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல புது புத்தகத்தில் கூட. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.